கும்ப ராசி நேயர்களே, ராசிக்கு 2 ராகு 12 சூரியன் புதன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். உடனிருப்பவர்களே உங்கள் மன அமைதியை குறைப்பார்கள். நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருப்பதால் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டால் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். உத்தியோகத்திருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் கவனத்தோடு இருந்துவிட்டு பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 11 செவ்வாய், 12 புதன், 13 வியாழன், 14 வெள்ளி ஆகிய நாட்கள் சாதகமான நாளாக இருக்கும். 15 சனி அன்று உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் அன்று மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3 குரு 4 செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். ஜென்ம ராசியில் ராகு இருப்பதால் முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். வார தொடக்கத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் புதனால் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும் என்றாலும் புதன்கிழமைக்கு பிறகு சூரியன் புதன் 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று அதிகப்படியாக இருப்பது மட்டுமில்லாமல் மற்றவர்களுடைய வேலையும் இணைத்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை ஏற்படும். அதனால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. குறிப்பாக வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதனால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 13 வியாழன், 14 வெள்ளி, 15 சனி ஆகிய நாட்களில் ஏற்றமிகுந்த பலன்கள் ஏற்படும். நீங்கள் இந்த வாரத்தில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது.